மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் இந்த வேளையிலே உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. யோபு கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று. அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, தனக்கு ஒரு நல்ல மாறுதல் வேண்டும் என்று யோபு விரும்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு யோபுவை போலவே நீங்களும் ஒரு நல்ல மாறுதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா? என் குடும்பத்திலே ஒரு மாறுதல் வராதா? என் வீட்டில ஒரு மாறுதல் வராதா என்று ஒரு மாறுதலுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த கால வேளையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சங்கீதத்தின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு, நல்ல மாறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மன விருப்பத்தின்படியே நான் உனக்கு தந்தருளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை, நீங்கள் விரும்புகிற காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற மாறுதலை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற மாறுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, ஒரு நல்ல ஆசீர்வாதமான மாறுதலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த நல்ல மாறுதலை உங்கள் இருதயத்திலே நீங்கள் அதை கண்டு நீங்க சந்தோஷப்படுவீங்க. அந்த நல்ல மாறுதல் நிமித்தமாய் உங்கள் கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கும். அல்லேலூயா. இதை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில ஒரு நல்ல மாறுதலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை அடைவதாக. ஒரு ஊர்ல ஒரு சாமியார் வந்தார். ஒரு ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்தார். இந்த சாமியார் வந்தார் என்ற இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே ஒரு மனுஷன் ஓடோடி போறாரு. அடிச்சு பிடிச்சு ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு சாமியார்ட்ட முன்னெடுத்து ஓடுறாரு. சாமி சாமி, நீங்க தான் எப்படியாவது என்ன செய்யலாம், என்னை காப்பாத்தணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அந்த சாமியார்கிட்ட அந்த மனுஷன் ஓடி போய் விழுந்து கேட்கிறார். சாமியார் சொல்றாரு, பொறுமையா இருப்பா, என்ன உன் பிரச்சனை என்னன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், சாமி ஒண்ணு எனக்கு ஏத்த மாதிரி என் பொண்டாட்டி என்ன செய்யுங்க, மாத்தி விட்டுருங்க, இல்ல என் பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி என்னைய மாத்தி விட்டுருங்க சாமின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சாமியார் தாடியை தடவிட்டே சொன்னாராம், இது ரெண்டும் முடியாதப்பா நான் சாமியார் ஆனேன். அல்லேலூயா. அப்போ நம்மால மாற்ற முடியாததை நாம் தேவனாலே நமக்கு மாற்றி தர முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவனாலே நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் காரியம், முதல் பாயிண்ட், இந்த செய்தியினுடைய முதல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன ஆனாலும் சரி, உண்மையான உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் நல்ல மாறுதலை உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? என்ன ஆனாலும் சரி, உறுதியான உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் உனக்கு நல்ல மாறுதலை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோபின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க,
அதிசயமா இருந்தது, பிரமிப்பூட்டுதா இருந்தது. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை துன்பப்படுத்தினாலும், அவர் என்னை வேதனைப்படுத்தினாலும், அவர் என்னை கஷ்டப்படுத்தினாலும், அவர் என்னை காயப்படுத்தினாலும், அவர் என்னை அடித்தாலும், அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேரால இந்த வார்த்தை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த மனுஷன் சொன்னாரு, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நான் அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் சில பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒரு சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, உடனே ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் எனக்கு தான் வருது. இந்த கடவுளுக்கு அவர் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியும், யாரும் அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் எனக்கு தான் வருது அப்படின்னு ஒரு சின்ன தலைவலி கூட என்ன செய்வாங்க? ஆண்டவரை முறுமுறுத்து பேசாத வார்த்தைகளாம் பேசுவாங்க. ஒரே ஒரு மாத்திரை புரிய வேண்டிய விஷயங்கள் தலைவலி. ஹல்லேலூயா. ஒரு மாத்திரை போட்டாலே முடிகிற விஷயத்தை பரலோகம் வரைக்கும் இழுத்து பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. இப்படி இருந்தா எப்படி? யோபு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபை குறித்து சொல்லுது, இவள் எல்லாவற்றிலும் யோபு தேவனை என்ன செய்யலையா? முறை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. என்ன மனுஷன் பாத்தீங்களா யோபு? என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லலையா? அவரு முறை சொல்லல. ஹல்லேலூயா. மனுஷன் அவன்தான் மனுஷன். வாழ்ந்தா அப்படி வாழணும், இருந்தா அந்த மாதிரி விசுவாசத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க நல்ல நம்பிக்கையா இருப்பாங்க, நல்ல விசுவாசத்தோடு இருப்பாங்க, ஆனா அதுல உறுதி இல்லாம இருப்பாங்க. எப்படி? சில பேரு நல்ல நம்பிக்கையில இருப்பாங்க, நல்ல விசுவாசத்துல இருப்பாங்க, ஆனா எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதுல உறுதி இல்லாம இருப்பாங்க. பிரியமான தேவஜனமே, வேதத்துல ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் அவர்கள் எல்லாம் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் பக்தியிலும் வைராகியத்திலும் அவர்கள் உறுதியாக இருந்ததுனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் பார்க்கிறார், உன்னிடத்துல உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், உறுதியான வைராகியம், உறுதியான பக்தி இதெல்லாம் இருக்குமானால் உன்னை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில என்ன நடக்கலனாலும், என் வாழ்க்கையில என்ன இருந்தாலும், என் வாழ்க்கையில என்ன இல்லனாலும், நான் வைத்திருக்க என் நம்பிக்கையில விசுவாசத்துல நான் உறுதியா இருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுங்க? ஹல்லேலூயா. அப்படி நீ சொல்லுவாயானால், அப்படி இருப்பாயானால் நிச்சயமாய் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ. யோபுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமே என்ன? உறுதியான நம்பிக்கை. யோபுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? உறுதியான விசுவாசம். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில நல்ல மாறுதலை கொண்டு வந்தது. பிரியமான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில நாம நம்பிக்கையா இருக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம், ஆனா அதுல உறுதியா இருக்கிறோமோ என்பதை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாம், சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம் கோபித்துக் கொள்கிறோம், முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம், குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம், ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்து விடுகிறோம். ஏன் தெரியுமா? உறுதி இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசம் உறுதியா இருக்கிறதா? இன்னைக்கு உன் நம்பிக்கை உறுதியா இருக்கிறதா? அவர் என்னை கொன்று போட்டார், என் வாழ்க்கையில என்ன உபத்திரவங்கள் வந்தால், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் என் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்திலே நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார். அவருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் மாறுதலை கொண்டு வருவார். நமக்கு உறுதி வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாயிரு. அப்போ உனக்கு நீ எதிர்பார்க்கிற நல்ல மாறுதலை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சின்னதா ஒரு சந்தேகம் கூட வாழ்க்கையில வரக்கூடாதுங்க. ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். ஒரு
சாட்சி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சனிக்கிழமை ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அவருக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிட்டு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. சனிக்கிழமை நைட் எல்லாம் பாத்ரூம் ஓடுறது வருவமாவே இருந்தார். காலையில ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். காலையில என்ன? சண்டே ஆறாது. காலையில அவருக்கு எப்படி இருக்குது? இப்போ மறுபடியும் அதே ஸ்டமக் அப்செட் தான். அப்பப்ப என்ன செய்யறாரு? போயிட்டு வர்றாரு. வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பாருப்பா, அவனுக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடுது, அப்பப்போ லூஸ் மோஷன் ஆனாலும் அப்பப்போ பாத்ரூம் என்ன செய்யலாம்? போயிட்டு வர வேண்டி இருக்கும். அதனால நீ சர்ச்சுக்கு மட்டும் என்ன செஞ்சிடாத, நீங்க வந்துடாத. பார்த்தா சர்ச்சின் ஆயிடும். அதனால நீ என்ன செய்ய, பாத்ரூம் கிட்டே இரு. நாம என்ன செய்யறோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். இப்போ இது கரெக்ட் தானே? அப்பப்போ லூஸ் மோஷன் ஆகுது, எப்படி நம்ம சர்ச்சுக்கு போக முடியும்? இந்த பிரதர் என்ன பண்ணாரா, இப்படி சொல்லும் போது சொன்னாராம், பரவாயில்லமா, நான் என்ன செய்யறேன், சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு வயிறு கலக்கின உடனே என்ன செய்யறேன், போயிடுறேன், அவசரமா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் தெரியுமா? சர்ச்சுக்கு குடும்பத்தோட வந்துட்டார். உள்ள ஆராதனைக்கு வராது. கவனிங்க, ஆராதனைக்கு வராது. ஆராதனை ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு பிடிச்ச பாடல்கள் ஆராதனை என்ன செய்யறாங்க, பாட ஆரம்பிக்கும் போது அதுல இன்வால்வ்மெண்ட் ஆகி இவர் என்ன செய்யறாரு, அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு, துதிக்க ஆரம்பிக்கிறாரு, காணிக்க செலுத்துறாரு. எல்லா விஷயமும் நடக்குது, தேவ செய்தி வருது. ஆனா அப்பப்போ இவங்க ஃபேமிலி அவரை திரும்ப பார்த்துட்டே இருக்கிறாங்க. இருக்கிறாரா போயிட்டாரா, எப்படி இருக்கிறாரு? ஆனா இவருக்கு எந்த கவனமும் இல்லாம நல்லா ஆராதிச்சாரு. தேவ செய்தியெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது அவங்க வீட்டுல கேட்டாங்களாம், ஏப்பா லூஸ் மோஷன் வரலையா உங்களுக்கு? ரொம்ப ஸ்டமக் அப்செட்டா இருந்துச்சு. அப்படியா, எப்போன்னு கேட்டாங்க. எப்ப? நேத்து நைட்டு நீ காலையெல்லாம் போயிடுதப்பா, எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிட்டு இருக்குது, எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்ற உள்ள வர வரைக்கும் அந்த தாட் இருந்தது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது தாட் மாறிடுச்சு. நான் ஆண்டவரை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, இது எதுவுமே எனக்கு இப்ப நடக்கல. இதுதான் உறுதியான விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சாட்சி சொன்னாங்க, பயங்கர ஜுரம், டாக்டர்கிட்ட போகணும், சண்டே ஆராதனை இருக்குது, காலையில ஆராதனை இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல ஜுரம் இருக்குது, ஆனாலும் டாக்டர்கிட்ட போனா எப்படி சுகம் ஆகுதோ, என் கர்த்தர்கிட்ட போனாலும் அதே சுகம் அவர் கொடுப்பார். மாத்திரை இல்லாம மருந்து இல்லாம சுகத்தை கொடுக்க முடியுமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கையில விசுவாசத்துல சபைக்கு வந்து அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். அப்படி இருக்கிற விசுவாசம், அப்படி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை அவ்வளவு உறுதியா இருக்குமானால் ஆண்டவர் உறுதியை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில மாற்றங்கள் வராமல் போறது காரணம் என்ன? விரும்புகிற மாறுதல் வராமல் போக காரணம் என்ன தெரியுமா? உறுதி இல்ல. ஆத்மாவில என்ன இல்ல? உறுதி இல்ல. பக்தி விருத்தியில என்ன இல்ல? உறுதி இல்ல. வைராகியத்துல என்ன இல்ல? உறுதி இல்ல. அதனாலதான் நல்ல மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகுது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் யோபுவை போல உறுதியா இருப்பீரானால் நல்ல மாறுதல் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட் வாசிங்க, யோபு புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? உனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களிலே, போராட்டத்தின் காலங்களிலே நீ பொறுமையோடும் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால் ஆசீர்வாதமான மாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், உனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களிலே காலங்களிலே நீ பொறுமையோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால்
கவனிக்கிறீங்களா? பொறுமை பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். அதே போல பொறுமை இழந்தா பல ஆசீர்வாதம் நாம் இழந்து போவோம். அப்ப வாழ்க்கையில பொறுமை பல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறதா இருக்கிறபடினாலே நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று இந்த காலவெளியில தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் இல்லாம இருக்காது. போராட்டம் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் போராடி கொண்டுதான் இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு காரியங்களுக்காக என்ன செய்யறோம்? போராடி கொண்டுதான் இருக்கோம். குடும்பத்துல போராட்டம், வாழ்க்கையில போராட்டம், வேலை ஸ்தலத்துல போராட்டம், உலகத்துல போராட்டம், பிசாசுகளோட போராட்டம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு விதத்துல நாம் எல்லாருமே போராடி கொண்டுதான் இருக்கோம். யோபு சொன்னார், யோபின் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, போராட்டத்தின் மேல் போராட்டம் என் வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று அவர் வேதனைப்படுகிறார். வாசிங்க. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. யோபு என்ன சொல்றாரு? போராட்டத்தின் மேல் போராட்டம். போராட்டமே ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனா யோபுவோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா போராட்டம், அதுக்கு மேல ஒரு போராட்டம், அது ரெண்டும் வாழ்க்கையிலே அதிகரித்து கொண்டே இருக்கிறதா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. போராட்டத்தின் மேல் போராட்டம் இந்த வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாடலுக்கு மேல் பாடல்கள், பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள், கடனுக்கு மேல் கடன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை இன்றைக்கு எல்லா விதத்திலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போராட வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கை எவ்வளவு போராட்டங்கள் வருதோ அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நீ போராட்டங்களை இன்றைக்கு சகித்து போராட்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, உன் போராட்டங்களை நீ நிச்சயமாய் மேற்கொள்வாய். நீ எந்த காரியத்திற்காக நீ யாரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறாயோ அவர்களை நீ மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மாறுதலை கர்த்தர் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஆதியாகம புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ಆದಿಯಾಗಮಂ 30ಾம் அதிகாரம் 8ாம் வசனம். ನನ್ನ ಅಕ್ಕನ ಸಂಗಡ ಬಲವಾಗಿ ಹೋರಾಡಿ ಗೆದ್ದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ನೆಫ್ತೇಲಿ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ஹalleluya. அப்பொழுது ராகேல் மகா போராட்டமாய் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டே. ஹalleluya. ராகேல் சொல்றாங்க, என் சகோதரியோடு எனக்கு என்ன இருந்தது? போராட்டம். மகா பெரிய போராட்டம் இருந்தது. என் சகோதரியோடவே நான் போராடி அவளை நான் என்ன செய்தேன்? மேற்கொண்டேன் என்று ராகேல் சொல்லுகிறதை பாருங்க. ஹalleluya. இந்த போராட்டம் யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை உன் சொந்த குடும்பத்தாரோடு கூட நீ ராகேலை போல போராடி கொண்டிருக்கலாம். உன் சத்துருக்களோடு போராடி கொண்டிருக்கலாம், பிசாசோடு போராடி கொண்டிருக்கலாம், வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கலாம், பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கலாம், கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போராடுவதை மேற்கொள்வாய், உன் போராட்டங்களை மேற்கொண்டு நீ ஜெயம் எடுப்பாய் என்று கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ராகேலை போல ஹalleluya உன் போராட்டத்தை நீ மேற்கொள்வாய். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் போராட்டங்கள் மாறி, உன் பாடுகள், உன் கஷ்டங்கள், உன் துன்பங்கள் மாறி ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும், ஒரு நல்ல மாறுதல் காண வேண்டும் என்று நீ விரும்புகிறாயானால் கர்த்தர் சொல்றாரு, நீ பொறுமையோடு இரு, ஜெபத்தோடு இரு, விசுவாசத்தோடு இரு, உபவாசத்தோடு இரு. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாயானால் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதமான மாறுதல் உனக்கு உண்டாகும். ஹalleluya.
அதான் கர்த்தர் சொல்றாரு, பொறுமையா இருந்தீனா வரும். ஜெபத்தோட இருந்தீனா, உபவாசத்தோட இருந்தீனா, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீனா, ஆசீர்வாதமான மாறுதல் நிச்சயம் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு தாவீது? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். பொறுமையோடு காத்திருந்தேன். நீங்க அதுதான் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் தான். நீ என் சமூகத்திலே பொறுமையாய் வந்து காத்திரு. அல்லேலூயா. சமூகத்துல பொறுமையாய் வந்து காத்திரு. அப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருப்பேன். ஆனால் நான் நம்புகிற காரியம், நான் நம்புகிற மாற்றம் வாசி பாருங்க. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 8:25. வேதம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? நீ காணாததை நம்புவாயானால், நீ காணாத மாற்றத்தை வர வேண்டும், ஆசீர்வாதமான மாற்றம் வர வேண்டும், சமாதானமான மாற்றம் வர வேண்டும், நல்ல மாற்றம் என் குடும்பத்தை வாழ்க்கையில வர வேண்டும் என்று நீ விரும்பினால் என்ன செய்யணும்? பொறுமையோடு அது வருகிற வரைக்கும் என்ன இருக்கணும்? உனக்கு பொறுமை இருந்தினா மாற்றம் வரும். அல்லேலூயா. பொறுமை இருந்தினா மாற்றம் வரும். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறதா யாரு? யோபு. அப்போ உன்னுடைய உபத்திரவத்துல, உன்னுடைய பாடுகளிலே, உன்னுடைய கஷ்டத்திலே, உன்னுடைய பலவீனத்திலே நீ ஆண்டவரை முறுமுறுக்காம, குறை சொல்லாம, ஆண்டவருக்கு விரோதமா எழும்பாம, உன் உபத்திரவத்துல நீ எப்படியா இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையா இரு. உபத்திரப்படுகிற நேரத்துல, கஷ்டப்படுகிற நேரத்துல, வியாதியில் அவஸ்தைப்படுகிற நேரத்துல எப்படியா இரு? ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையா இரு, ஜெபத்துல உறுதியா. அப்பொழுது ஆசீர்வாதமான மாறுதல் வாழ்க்கையில் வரும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நமக்கு பொறுமை வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பேசுவதற்கு முதல்ல என்னவா இருக்கிறோம்? பொறுமையா இருக்கிறோம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ, ನೀವು ಬಲ್ಲವರು, ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಕಿವಿಗೊಡುವುದರಲ್ಲಿ ತೀವ್ರವಾಗಿಯೂ ಮಾತಾಡುವುದರಲ್ಲಿ ನಿಧಾನವಾಗಿಯೂ ಇರಲಿ. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். எப்படி பேசணுமா? பொறுமையா. பகலவசி சிஸ்டர், பிரதர், பொறுமையா பேசுங்க. அப்பதான் ஆசீர்வாதமான மாறுதல் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் கேட்கிறதுக்கும் பொறுமை கிடையாது, பேசுறதுக்கும் என்ன கிடையாது? பொறுமை கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சில மிருகங்கிட்ட போய் என்ன பண்ணு? அல்லேலூயா. எறும்பு கிட்ட என்ன கத்துக்கலாம்? எரும மாடு கிட்ட என்ன கத்துக்கலாம்? அதுதான் மழை பெய்யுது பெய்யாது, மழை பெய்ஞ்சா மட்டுமாது அது எப்ப சோம்பேறிதான். அல்லேலூயா. எறும்பு கிட்ட என்ன கத்துக்கலாம்? சுறுசுறுப்பை கத்துக்கலாம். எரும மாடு என்ன கத்துக்கலாம்? பொறுமையை கத்துக்கலாம். அது பொறுமையா தான் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை எப்படி போகும்? ரொம்ப பொறுமையா போகும். இந்த நத்தம் உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் என்ன செய்யும்? ரொம்ப பொறுமையா போகும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பட என்ன பண்ணுவாங்க?
பேசி தள்ளிடுவாங்க. ஆப்போசிட் காரங்க பேசுறதுக்கே என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. என்ன சொல்ல வரணும்னு என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாதான் என்ன செய்யணும், நம்ம பதில் சொல்லணும். கொஸ்டினே சொல்ல விடாம பதில மட்டுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க. இவங்க யார் தெரியுமா, பேசுறதுக்கு பொறுமையோடு என்ன செய்ய, பேசும்போதுதான் அது அர்த்தம் இருக்கும். பொறுமையோடு பேசுறதா என்ன செய்ய முடியும், அது அர்த்தம் இருக்கும். பட 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 நீ பேசுற வச்சீங்களேன், அது என்ன இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. அது அர்த்தம் இருக்காது, அது ஆசீர்வாதமும் இருக்காது. அதனாலதான் பேசுவதில் கூட நீ என்ன இருக்கணும், பொறுமையா நீ பேசினா அநேக ஆசீர்வாதம் உனக்கு வரும். நீ பொறுமை இல்லாம பேச வச்சீங்களேன், அந்த பேச்சிலே உனக்கு ஆசீர்வாதம் காட்ட. அப்ப நம்ம எப்படி பேசணும் சொல்றாரு, வேதம் சொல்லுவது யாக்கோபு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் யோபினுடைய பொறுமையை குறித்து என்ன செஞ்சாங்க ஜனங்க, ஆராய ஆரம்பிச்சாங்க, கேள்விப்பட்டாங்க, அதிசயப்பட்டாங்க. மனுஷன் பொறுமையா இருந்தே சாதித்தவங்க யோபு. பொறுமையா இருந்தே சாதித்தார், பொறுமையா இருந்தே ஆசீர்வாதம் பெற்று கொண்டார், பொறுமையா இருந்தே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தாருங்க யோபு. அதனால இன்னைக்கு கணவன் குடும்பத்துக்குள்ள சண்டை வருது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம போகுது அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா, பொறுமை இல்லாதனாலதான். இது பொறுமை இல்லாதனாலதான் சண்டைகளே வருது பாருங்க, பிரச்சனைகளே அதான் வருது. பொறுமை இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் தானா. இந்த பொறுமை இல்லாதனாலதான் என்ன இருக்கிறதுல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுல. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பொறுமையா இருக்கும், பொறுமை இருந்தா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங். அதனால எப்பொழுதுமே என்ன செய்யலாம், வாசிக்க வாசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள், பொறுமையா இருக்கிற ஆத்மா பாக்கியவான்கள். பொறுமை இல்லாத ஆத்மா என்ன சொல்றது, என்ன சொல்றது, பொறுமையா இருக்கிற ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும், பொறுமை இல்லாத ஆத்மா ஆசீர்வாதத்தை இழந்துரும். அல்லேலூயா. வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபு பொறுமையா இருந்ததால அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே. பொறுமையா இருந்ததும் கேட்டாங்க, பொறுமையா இருந்தது நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய போராட்டத்தை, தன்னுடைய சூழ்நிலைகளை யோபு மாற்றினது போல அதே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுது, அதே போல 1000 பிரச்சனை வந்தாலும், 1000 போராட்டங்கள் வந்தாலும், 1000 உபத்திரவங்கள் வந்தாலும் என்ன செய்ய, பொறுமையாய் சகித்து கொண்டது. அதுதான் முக்கியம். பொறுமையா இருக்கணும். அதே நேரத்துல அந்த உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் என்ன பண்ணலாம், சகித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யலாம், பொறுமையா இருக்கணும். பொறுமையோடு சகித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டு யோபு செஞ்சாருங்க. என்ன செஞ்சாரு, பொறுமையா இருந்தாரு, தனக்கு வந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, சகித்து கொண்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகித்து சொல்றார், வாசிச்சு பாருங்க. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 22ஆம் வசனம் கடைசி வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. இதுதான் சகித்துக் கொள்ளுதல் அர்த்தம். அல்லேலூயா. சகித்து போராட்டத்தையும் கஷ்டத்தையும்
நஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாய் சகித்துக் கொள்ள வேண்டும். அவன் தான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. வாசிங்க. நிர்வாணே என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணே அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரே எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் சகித்துக் கொள்ளுதல். நமக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா, நம்மால என்ன செய்ய முடியல. இல்ல யாராவது நம்ம மேல ஒரு பழியை தூக்கி போட்டாங்கன்னா, நம்ம செய்யாத செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம்? பொங்கி எழுந்துருவோம். பாரு, எப்படி நீ பேசலாம், எப்படி நீ சொல்லலாம், நீ பாத்தியா, கேட்டியா, இல்ல பொங்கி எழுந்துருவோம். பாரு, நம்மலாம் குதிப்போம். முதல்ல என்ன செய்? பொறுமையாய் அதை சகித்துக்கொள். ஹல்லேலூயா. அப்புறம் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அப்புறம் என்ன வரும்? ஆசீர்வாதம். யோபு அந்த சகித்துக் கொண்டதின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம். உன் மேல வீணான பழி போடுறாங்களா, என்ன பண்ண? எப்படி சகித்துக் கொள்வது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை குறை சொல்றாங்களா, உன்னை அவங்க வந்து பயங்கரமா உன்னை திட்டுறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. யோபு அவனுடைய லாபத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சான், அவனுடைய நஷ்டத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சான். அவன் சந்தோஷமா இருக்கும் போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சான், அவன் துக்கமா இருக்கும் போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சான். அவன்தான் யோபு. அவனை போல நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆரோக்கியமா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவீனமா இருந்தாலும், லாபமா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், கடலை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா, அப்படி நம்ம சகித்துக்கொள். வீணான பழிகள் சுமத்தினாலும், செய்யாததை செய்தேன் என்று சொன்னாலும் என்ன செய்? சகித்துக்கொள். ஏன்னா நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். தானியேல் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனால் அவன் மேல குற்றம் சுமத்தி அவனை தண்டித்தார்கள். உன் மேல 1000 பழி சுமத்தினாலும் நீ பொறுமையாய் சகித்துக் கொண்டிரு. அதனால நீ கெட்டு போக மாட்ட, அதனால நீ அழிந்து போக மாட்ட, அதனால நிர்மூலமாக மாட்ட. யார் உன் மேல பொய்யாய் சொல்லுகிறாரோ அவர்கள் அழிந்து போவார், அவர்கள் நிர்மூலமாவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கு. என்ன சிங்க நபியில போட்டாலா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ சொல்லலனா சிங்கம் சொல்லிடும். புரியுதா? யார் ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் சொல்றாங்கன்னு எனக்கு காட்டுங்க. கெபில போடும்போது தானியேல் என்ன செஞ்சாரு? ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மாட்டு குச்சாரு. அதனால புடிச்சிட்டாரு. இதே சும்மா குதிச்சுட்டா வச்சுங்க, சிங்கம் என்ன பண்ணிருக்கோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரே அட்டாக்கு தான். சாப்பிட்டதுக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஏப்பத்தோடு ஒரு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கனம் பண்ணுகிறதுல அதே மாதிரி ஸ்தோத்திரம் சொல்வதில் என்ன செஞ்சுக்கணும்? முந்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்பதான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன செய்ய வரவு ஸ்தோத்திரத்தால கிருபை, ஸ்தோத்திரத்தால என்ன போதும். என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரை மேன்மைப்படுத்தணுமா, ஆண்டவரை உயர்த்தணுமா, ஆண்டவரை கனப்படுத்தணுமா, என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சகித்து கொண்டே பொறுமையா
ஹalleluya. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலலாம் லாபமா இருந்தவைகளெல்லாம் நஷ்டமா நான் பார்க்கிறேன். ஹalleluya. அந்த நஷ்டத்தை நான் சகித்துக் கொள்கிறேன். நல்லா சொல்றேன் பாரு, கர்த்தருக்காக நீ எதை இழக்கிறாயோ அதை திரும்ப என்ன செய்வ? கர்த்தருக்காக எதெல்லாம் இழக்கிறாயோ அதெல்லாம் என்ன செய்வ? திரும்ப பெற்றுக்கொள்வ. சகித்துக் கொள். ஏழாவது புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-9 வாசிப்பு வந்து நாம சரி, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல தேவனால் கொடுக்கப்பட்ட மன்னாவை அவர்களால் என்ன செய்ய முடியல? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சகித்துக் கொள்ள முடியல. புரியுதா? தூதர்களுடைய அப்பா மன்னாவை ஆண்டவர் வனாந்தரத்துல இருக்கிற நம்முடைய ஜனங்களை போஷிக்கும்படியாக அதை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாருங்க. அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சகிக்கல. அவங்க அந்த மன்னாவை சகித்துக் கொள்ள முடியல. அதனாலதான் ஆண்டவர் பாலும் தேனும் அவர்களுக்கு கொடுக்கிறது. நீ சகிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்யறாரு? யோபு காத்துக் கொண்டே இருந்தான். யோபு சத்தமா சொல்லுங்க. யோபு காத்துக் கொண்டே இருந்தான். பல நாட்கள் காத்துக் கொண்டிருந்தான். பல மாதங்களாய் காத்துக் கொண்டிருந்தார். பல வருஷங்களாய் காத்துக் கொண்டிருந்தார் யோபு. ஹalleluya. நிச்சயமாய் என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை ஆண்டவர் கொடுக்க வரைக்கும் நான் காத்துக் கொண்டே இருப்பேன். அவரிடத்திலிருந்து எனக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் அதை சகித்துக் கொண்டே இருப்பேன். நிச்சயமா நான் போராடும்படியாக எனக்கு ஒரு போராட்டத்தின் நாட்களை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாய் மாறுதலுக்கான ஒரு நாட்களை ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசம் கொள்ளுங்கள். ஹalleluya. யோபு சொல்றாரு, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள். அப்ப நான் போராட வேண்டும் என்று ஒரு நாட்களை கொடுத்த ஆண்டவர், நான் கஷ்டப்பட வேண்டும், உபத்திரப்பட வேண்டும், பலவீனப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்று எனக்கு ஒரு நாட்களை ஆண்டவர் குறித்திருக்கும் போது ஏன் ஒரு மாற்றத்தையும் ஆண்டவர் குறித்திருக்க மாட்டார்? அதையும் ஆண்டவர் பார்க்கணும். போராட்டத்தை குறித்த ஆண்டவர் தான் நல்ல மாற்றத்தையும் யோபுக்கு. உனக்கும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தின் காலங்களை குறித்து வைத்தார். உன் குடும்பத்துல குறிப்பிட்ட நாள் வரும், அப்போ நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாறுதல் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல நீ காண்கிற நாட்கள் வரும். தேவ பிள்ளை, அதுவரைக்கும் எப்படி இருக்கலாம்? ஹalleluya. ஹalleluya. உறுதியான உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் உனக்கு இருக்குமானால் நல்ல மாறுதல் வரும். ஹalleluya. ஹalleluya. பொறுமையோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால் ஆசீர்வாதமான மாறுதல் உனக்கு வரும். ஹalleluya. இன்னைக்கு யோபுவின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யோபுவோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான மாறுதல் கர்த்தர் கொடுத்து அவனை உயர்த்தினார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உனக்கும் வாழ்க்கையும் குடும்பத்தில் நிச்சயமாய் நல்ல ஒரு மாறுதலை கொடுத்து உன்னையும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசின் கரங்களை உயர்த்துறாங்க? ஹalleluya. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா?